காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு இந்த மனவளக்கலை அப்படிங்கிற புக்கில் இருந்து நெக்ஸ்ட் ஒரு 3 பேஜ் நம்ம படிக்க போறோம். நேற்று அகத்தாய்வு அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் எண்ணம் ஆராய்தல் பார்த்தோம். அதன் பிறகு 2வது ஆசை சீரமைப்பு என்ற 2வது பயிற்சி, வாயு வேகம் மனோவேகம் என்று சொல்வார்களே, அது போல மனமானது வெகு வேகமாக இயங்கக்கூடியது. ஒரு நொடியில் பல நூறு ஆசைகளை அதனாலே உருவாக்கி கொள்ள முடியும். அவ்வளவு ஆசைகளையும் உடலை கொண்டுதானே நிறைவேற்ற வேண்டும். அத்தோடு அந்த ஆசைகளுக்கு சமுதாய ஒப்புதல், இயற்கை விதி, லா ஆஃப் நேச்சரின் ஆதரவு இவ்வளவும் வேண்டுமே. மனம் மாத்திரம் ஆசைப்பட்டு கொண்டே இருந்தால் போதுமா? நிறைவேற்ற முடியாத ஆசைகளை எல்லாம் அதிகமாக மனம் உருவாக்கி கொண்டே இருப்பதனாலே நாளுக்கு நாள் மனம் தளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறது. வாழ்க்கையிலே வெற்றி கிட்டுவதில்லை. விரக்தி, வெறுப்பு இவையெல்லாம் உண்டாகின்றன. ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமானால் மாதிரியான ஆசைகளை கொண்டால் நிறைவேற்ற இயலும் என எண்ணி பார்க்கின்றோம். இவ்வாறு ஆசைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு முறையான பயிற்சியை கொடுக்கின்றோம். இது 2வதாகும். ஃபர்ஸ்ட் எண்ணம் ஆராய்தல் பார்த்தாங்க. இப்ப ஆசை சீரமைப்பு. 3வதாக சினம் தவிர்த்தல். மனிதனை சீரழிப்பதோடு குடும்பத்தில் உள்ள இனிமையை கெடுப்பதும் சமுதாயத்திலே சண்டை சச்சரவுகளை வளர்ப்பதும் இந்த சினம்தான். ஆகையினால் இந்த சின்னத்தை எவ்வாறு தவிர்ப்பது என்பதற்கு முறையான பயிற்சி கொடுக்கின்றோம். அதன் பிறகு கவலை ஒழித்தல் என்ற ஒரு பயிற்சியை கொடுத்து, ஏன் கவலை உண்டாகிறது, கவலை என்பது என்ன, எவ்வாறு அதை போக்கிக் கொள்வது என்ற முறையை வகுத்து கொடுக்கின்ற போது மனம் மிகவும் லேசாகி விடுகின்றது. ஆயிரம் ஆசைகளை உருவாக்கி அவற்றையெல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டு உள்பாரம் கொண்டிருந்த நிலை மாறி அந்த பழு இல்லாததினாலே மனம் அமைதியாக இருக்கும். அதோடு சினமும் இல்லை என்றால் குடும்பத்தில் எவ்வளவு அமைதி இருக்கும் என்பதை பாருங்கள். கவலை அகன்றதென்றால் மனம் எவ்வளவு லேசாக இருக்கும். இவ்வாறு படிப்படியாக இதிலே எல்லாம் உயர்ந்த பின்பு நான் யார், எங்கிருந்து வந்தேன், எங்கே போக வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு தன்னிலை விளக்கம் அல்லது தெய்வ நிலை விளக்கம் என்ற பொருளை பற்றி அந்த ஆராய்ச்சியை விளக்கத்துடன் அளிக்கிறோம். இந்த 5 விதமான பயிற்சிகளும் பயின்ற அறிவுக்கு ஒரு தெளிவு, வாழ்வாங்கு வாழக்கூடிய ஒரு நல்ல தெளிவு உண்டாகி விடுகின்றது. அந்த தெளிவு வந்த பின்புதான் துணிவும் பொறுப்புணர்ச்சியும் ஏற்படும். பழக்கத்திலே இருந்து விளக்கத்திற்கு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய உறுதிப்பாடு, சங்கற்பம், பயிற்சி, அதன் மூலமாக வெற்றி, இவையெல்லாம் எளிதில் கிடைக்கப்பெற்று குணநலப்பேறு, சப்ளிமேஷன் பெறுகிறோம். பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டு இருக்கக்கூடிய மனிதன் பழக்கத்தை முறையாக மாற்றிக்கொண்டு விளக்கத்தை தெளிவாக பெற்று அந்த விளக்கத்தின் வழியே வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வாழ்வதற்கு ஒரு முறையான பயிற்சி எதுவோ அதைத்தான் மனவளக்கலை என்று சொல்கின்றோம். அந்த பயிற்சியை ஒவ்வொரு குடும்பத்திலேயுள்ள ஆண், பெண் எல்லோருமே பயிரலாம். 14-15 வயது ஆனவுடனேயே இந்த பயிற்சிக்கான தகுதி எல்லோருக்கும் உண்டாகிறது. மனவளக்கலையின் 4 அங்கங்களாக தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு ஆகிய 4ற்கும் மனமே விளைநலம். மனம் தன் திறமையையும் வல்லமையையும் பெருக்கிக் கொள்ளும் பயிற்சியே தவமாகும். மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுத்துக்கொள்ளும் முயற்சியே அகத்தாய்வாகும். அந்த தூய்மையில் மேலும் மேலும் மனம் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்வதே குணநலப்பேறு ஆகும். தூய்மையில் பூரணத்தை அடைந்து அமைதியாக வாழ்வதுவே முழுமை பேராகும். இந்த பயிற்சியை செய்ய தொடங்கினோமேனால் மனதை ஒழுங்குபடுத்திக் கொண்டு தன்னை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டு சமுதாயத்தை தெரிந்து கொண்டு இயற்கையை அறிந்து கொண்டு மன நிறைவு பெற்று வாழ்வாங்கு வாழ முடியும்.
ஒரு புதிய வெளிச்சம் வாழ்க்கையில் வந்த மாதிரியான ஒரு உணர்வும் உறுதிப்பாடும் நம்பிக்கையும் உண்டாகும். இந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டு தானும் சிறப்பாக வாழ்ந்து பிறரையும் சிறப்பாக வாழ வைக்க முடியும். வாழ்க வளமுடன். சோ இன்னைக்கு இந்த அகத்தாய்வு இன்ட்ரோஸ்பெக்ஷன் பத்தி இந்த சாப்டர் இன்னைக்கு முடிச்சிட்டோம். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் பிளஸ் யூ ஆல். வாழ்க வளமுடன்.